ஹாய் எவ்ரி ஒன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் போகிற ரூட்டில் டீச்சர்ஸ் காலனி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி, ஒரிஜினல் ஆம்பூர் பிரியாணி இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கடையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த டிசைனிங்கே பாருங்கள், ஆம்பூர் பிரியாணின்னு போட்டு கீழே வந்துட்டு பீஸு ப்ளஸ் பிரியாணி அப்படியே ஆவி பறக்கிற மாதிரி அங்கே செட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் காலனி இருக்குதுன்னு சொன்னேன். நியர்பை என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேஆர்எஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ மூன் பேக்கரி இருக்குது. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் ஆம்பூர் பிரியாணி கடை இருக்குது. ஸோ இங்கே என்னென்ன வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் கொடுக்குறாங்கன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ வாங்க. இங்கே ஒரு கஸ்டமர்ஸ் 2 பேர் சாப்பிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்போம். ப்ரோ வணக்கங்க, உங்கள் பேருங்க? என் பேர் மணிகண்டன். இங்கே என்ன சாப்பிட்ருக்கீங்க? நான் ரெகுலராக பிரியாணி, புரோட்டா எல்லாமே சாப்பிட்ருப்பேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இங்கே இந்த ஷாப்பில் என்ன? பிரியாணி தான். பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். எப்படிங்க ஆம்பூர் தம் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்களா? அதெல்லாம் நாங்கள் டெய்லி வருவோம். மத்தியானம் ஒர்க் இன்சைடு தான். மத்தியானம் வேலை செய்யும்போது சாப்பிட்டு தான் வருவீங்க. ஓகே, உங்களுக்கு இங்கே பிடிச்சது தம் பிரியாணி சொல்லியிருக்கீங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவீங்களா இல்லை நீங்கள் மட்டும் தான் வருவீங்க? வந்துருக்கேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய 10-15 பேர் இங்கே இன்சைடு கொஞ்சம் அவுட்டிங் போகும்போதெல்லாம் வந்துருக்கேன். இங்கே புதுசாக ஏதாவது கஸ்டமர்ஸ் வராங்கன்னா வந்து சாப்பிட்லாங்களா? நீங்கள் வெல்கம் பண்ணுவீங்க? வந்து சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது அரிசியெல்லாம் அப்படியே வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்லாம். தேங்க்யூ ப்ரோ. இனி ஒரு கஸ்டமர் சாப்பிட்ருக்காரு. ப்ரோ உங்கள் பேருங்க? வல்லரசு. ப்ரோ நீங்கள் இந்த ஷாப்புக்கு எத்தனாவது தடவை வரீங்க? நான் டெய்லியும் தானே வரேன். நானும் டெய்லியும் வரேன். மத்தியானம் டெய்லியும் வருவோம். சரி, உங்களுக்கு இங்கே பிடிச்ச டிஷ் எதுங்க? பிரியாணிண்ணா. ஆம்பூர் தம் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஓகே, வேறு என்ன டிஷ் விரும்பி சாப்பிடுவீங்க? அப்புறம் சில்லி, அப்புறம் பரோட்டா, ஆம்லேட் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கணும். ஓகே ப்ரோ, இங்கே புதுசாக வந்து கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அவங்கள எப்படி வெல்கம் பண்ணுவீங்க? வந்து சாப்பிட்லாமா? கண்டிப்பாக சாப்பிட்லாம்னா தாராளமாக சாப்பிட்லாம். சார் சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய சாப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் உங்கள் பேருங்க? ஜெகதீஷ் என் பேர். சார் இங்கே இந்த ஷாப்புக்கு நீங்கள் எத்தனை தடவை வந்துருக்கீங்க? கணக்கே தெரியலைங்க, நிறைய தடவை வருவோங்க. சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்னால் என்ன சொல்லுவீங்க? நம்ம எப்பவுமே சிக்கன் பிரியாணி தான் இங்கே வந்து சாப்பிட்றது. ஆமாம். எப்படி சார் இருக்குது டேஸ்ட்லாம்? அது நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேட்டுப்பாளையம், அங்கேருந்து இங்கே எப்படி இருந்தாலும் ஒரு 5 or 6 கிலோமீட்டர் எபோவ் இருக்கும். அங்கேயே நிறைய கடை இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் நாங்கள் சாப்பிடாம இங்கே தான் வந்து சாப்பிட்றோன்னா அப்போ நீங்களே டேஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அந்த அளவு இருக்கணும் ஒரு சாப்பிட்றது. சார் இங்கே நியூவாக வந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு வந்து இங்கே நீங்கள் 5 out of எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க? 5 out of 5 தான். அதனால தானே நான் அங்கேருந்து இங்கே வராங்க. அப்புறம் என்ன போய் ஸ்டார் இருந்துச்சு. ஆமாம், நம்ம எப்பயுமே அப்படி தான். என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எங்கிட்ட இருந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் இங்கே தான் அவங்கள சாப்பிடவே கூப்பிட்டு வருவேன். ஆமாம். தேங்க்யூ சார். சார் உங்கள் பேருங்க? தினகரன் சார். இந்த ஷாப்பில் நீங்கள் எத்தனை தடவை சாப்பிட்ருக்கீங்க? நான் வந்து 2-3 times வந்திருக்கேன். சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். அதனால தான் இங்கே வந்து சாப்பிட்டேன். எப்படி சார் இருக்குது டேஸ்ட்லாம்? நல்லா இருக்குது. நீங்கள் இப்போ நியூவாக வந்து ஒரு 2-3 times தான் வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஏன்னா பிடிச்சிருந்தா மட்டும்தான் திருப்பி நம்ம வர முடியும். இனி நியூவாக வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவதுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம் சார். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க, சாப்பிடுவாங்க. ஓகே, ஒரு ஜாலியாக வந்துட்டு ஒரு ட்ரிப் மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு லொக்கேஷன் நல்லா இருக்குது. ஆமாம் சார். தேங்க்யூ வியூவர்ஸ். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்ககிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் உங்கள் நேமுங்க? விஜய். எப்படி சார் இருக்குது இந்த ஆம்பூர் பிரியாணி? மை ஃபேவரட் பிரியாணி சொல்லலாம். காரமணியில் இருக்கேன். டெய்லியும் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு கொண்டே வந்துடுவேன். மத்தியானம் வருவேன், நைட் வருவேன். சாப்பிடாமல் இருக்க மாட்டேன். சார் இங்கே வந்துட்டு எப்படி சார் தம் பிரியாணி வந்துட்டு ஒரிஜினல் ஆம்பூர் தம் பிரியாணி கொடுக்குறேங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஒரிஜினல் ஃபீலிங் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் எல்லோரும் இங்கே தான் வருவாங்க. பசங்க, டீனேஜர்ஸ் நல்லா சாப்பிட்றவங்க, ஃபுடி லவர்ஸ்லாம் இங்கே தான் மேக்ஸிமம் வருவாங்க. சார் இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? இங்கே வந்து பார்ட்டி, ஏதாவது பர்த்டே பார்ட்டி, அந்த மாதிரி கெட் டுகெதர், அந்த மாதிரி வர மாதிரி இங்கே தான் வாங்கிட்டு சாப்பிடுவீங்க. சார் இங்கே தம் பிரியாணி தவிர வேறு என்ன டிஷ் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு புரோட்டா பிடிக்கும். புரோட்டா வந்து சால்னா ஒரு ஸ்பைஸியாக இருக்கும். அதெல்லாம் சாப்பிடாது. அது நல்லாயிருக்கும். இது இல்லாதப்போ அதை சாப்பிடுவேன். அது
ஓகே சார். இங்கே இந்த ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 அவுட் ஆஃப் எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க? ஆப்வியஸ்லி 5 தான் கொடுப்பேன். 5 கொடுப்பேன். ஷோர். ஸோ வியூஸ் பார்த்துங்க. ஸோ இங்கே வந்து ரெகுலராக ஒரு கஸ்டமர் வந்து சாப்பிட்ருக்காரு, 5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காரு. சார் தேங்க்யூ. தேங்க்யூ சார். இங்கே நான் பார்த்தீங்கன்னா ஆம்பூர் தம் பிரியாணி அந்த ஷாப்பில் இருக்கேன். இங்கே வந்து ஒரிஜினல் ஆம்பூர் தம் பிரியாணி இங்கே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பிரியாணி பாருங்கள், பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்குது, பார்க்கும்போதே சாப்பிடணுங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். பீசஸ் எல்லாம் பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்காரு பீசஸ் எல்லாமே. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் பாருங்கள், நல்ல குவான்டிட்டியில் கொடுத்துருக்காரு. பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. அதோடு பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி கொடுத்துருக்காரு. தயிர் பச்சடி பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டியாக இருக்குன்ட்டு. ஸோ வியூவர்ஸ், இப்போ இந்த ஆம்பூர் தம் பிரியாணியை வந்து தம்பி பரத் வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவார். ஸோ வாங்க பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவன், நான் இப்போ பிரியாணி சாப்பிட போகிறேன். ஆம்பூர் தம் பிரியாணி சூப்பராக இருக்குது. அடுத்தபடியாக நான் சில்லி சாப்பிட போகிறேன். சில்லி டேஸ்ட் சூப்பராக இருக்குது.
வியூவர்ஸ் ஆம்பூர் தம் பிரியாணி ஒரிஜினல் தம் பிரியாணி இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஷாப் ஓனர்கிட்ட நம்ம இப்போ கேட்போம். சார் வணக்கம். வணக்கம். சார் உங்கள் பேருங்க? மை நேம் இஸ் ஃபஸ்லூர் ரஹ்மான். சார் இங்கே இந்த டீச்சர்ஸ் காலனியில் நீங்கள் இந்த ஷாப் வந்துட்டு எவ்வளோ வருஷமாக வச்சுட்ருக்கீங்க? 2 years, ஆல்மோஸ்ட் 2 years. 2 years. ஓ சூப்பர் சார். எப்படி சார் இந்த இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னால் எந்த டிஷ் சொல்லுவாங்க? பிரியாணி தான் இருக்குது ஸ்பெஷல் டிஷ். எப்படி சார் ஆம்பூர் தம் பிரியாணி ஆம்பூர் ஸ்டைல்லையே பண்ணுவீங்க? ஒரிஜினல் ஆம்பூர் பிரியாணி. அழுதி சொல்லுங்கள் சார். ஒரிஜினல் ஆம்பூர் பிரியாணி, நம்பர் 1 ஆம்பூர் பிரியாணி நமது. சார் எப்படி சார் எந்த டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அந்த பிரியாணி செய்ய? 12 o'clock மார்னிங். எந்த டைம் வரைக்கும் இருக்கும் சார்? 10 மணி வரைக்கும் இருக்கும் பிரியாணி 10 மணி வரைக்கும் இருக்கேன். சாயங்காலம் ஒரு செய்வேன் நான். இப்போ இனிமேல் முடியாது செய்வேன் நான். 3 சமயம் செய்கிறேன். வேறு என்னென்ன டிஷ் நம்மக்கிட்ட ஸ்பெஷல் சார் இதை தவிர? இதை தவிர அதான் வறுவல் இருக்குது, சில்லி இருக்குது, பரோட்டா எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. இருக்குது கிரேவி ஐட்டம் எல்லாமே இருக்குது. சார் இங்கே கஸ்டமர்ஸ் வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஐட்டம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ புதுசாக வந்து ஒரு கஸ்டமர் வரேன்னா அவர் கேட்குறதும் தம் பிரியாணி தான் கேட்குறாங்களா? டெஃபினட்டாக தம் பிரியாணி தான் கேட்குறாங்க. பிரியாணி தான் கேட்குறேன். சார் இப்போ இந்த கடையை வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஆண்டுகள்னு சொன்னீங்க. இது வந்து இன்னும் விரிவாக்கம் செய்கிறதுக்கு ஏதாவது ஐடியாஸ் வச்சுருக்கீங்களா? மேலும் இதை வந்து பெருசு பண்ண நெக்ஸ்ட் மந்தில் நான் ஷவர்மா, கிரில்லு, சைனீஸ் ஃபுட்டெல்லாம் ஆரம்பிக்கிறேன். ஓ சூப்பர் சார். ஸோ வியூவர்ஸ் பார்த்துங்க, சார் வந்து பார்த்தீங்கன்னா ஷவர்மா, கிரில்லு எல்லாமே இன்னைக்கு கொடுக்க போகிறாராமா. சார் அது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் சைனீஸ் ஐட்டம் எல்லாம் கொடுக்க போகிறேன். எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டில் என்ன இருக்குது, தந்தூரி, ருமாலி ரோட்டி, எவ்ரிதிங் வில் பி குட். ஓ சூப்பர் சார். இது வந்து என்ன டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? I mean next month ending, டிசம்பர். சார் இப்போது இந்த கடையை வந்து நீங்கள் விரிவாக்கம் பண்ணுறதை பற்றி சொன்னீங்க. அது வந்து டைமிங் வந்துட்டு மார்னிங் ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஐடியாஸ் இருக்குங்களா? இருக்குது. பட் வந்து ஆளுங்க இப்போ லாக்டவுனில் ஆளுங்க போய் காரணம் கொண்டு இப்போ நமக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க. இல்லாட்டி நான் டிஃபனும் கொடுத்துட்டு இருந்தேன். இட்லி, தோசை, பூரி இந்த மாதிரி ஐட்டம். இப்போ வந்து பிரியாணி, ஸ்பெஷல் பிரியாணி மாத்திரம் இருக்குது. பரோட்டா, ஈவினிங் பரோட்டா, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம், தோசைலாம் இருக்குது. இதெல்லாம் லெக் பீஸ் எல்லாம் போடுறேன். சரிங்க சார். இந்த நியூ கஸ்டமர்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்து வர்றவங்களுக்கு நீங்கள் எப்படி வெல்கம் பண்ணுவீங்க? டெஃபினெட்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நல்லா பண்ணுவேன். டெஃபினட்டாக. ஓகே வியூவர்ஸ், சார் நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ நீங்கள் வந்துட்டு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் போகிறவராக இருந்தீங்கனாலும் சரி, மேட்டுப்பாளையம் அதாவது ஊட்டி போகிற கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு இங்கே டீச்சர்ஸ் காலனி வந்தீங்கன்னா ஆம்பூர் தம் பிரியாணி நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிட்லாம். ஆம்பூர் தம் பிரியாணின்னு கேட்டாலே அவரே சார் உங்களுக்கு தருவார். சார் உங்களுடைய கடை வந்து மேலும் விரிவாக்கம் அடைஞ்சு நீங்கள் மேலும் மேலும் வளர எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே தேங்க்யூ.